அறிவார்ந்த விஷயங்களை எளிமையான உரையாடல்கள் மூலம் கடத்தக்கூடிய ஆழ்ந்த பேச்சு நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஸ்ரீனிவாச ராமானுஜத்துடன் உரையாடுகிறார் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ். இந்திய வரலாற்றில் பேராட்சியாளரான அசோகருடைய தனித்துவத்தை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். வணக்கம். ஆழ்ந்த பேச்சு நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சந்திக்க இருப்பவர் மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜம். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவருடைய முன்முயற்சியில இந்திய வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லி தொடர் புத்தகங்களை கொண்டு வரக்கூடிய முயற்சியில இறங்கியிருக்கார். அதுல முதலாவது புத்தகமா வந்திருக்கிறது பேட்ரிக் ஆலிவர் எழுதிய அசோகர். இந்த புத்தகத்துடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, பேராட்சியாளர் அசோகரை ஒரு தத்துவவியலாளரா இந்த புத்தகம் முன்வைக்குது. இந்திய மொழிகள்லேயே ஆங்கிலத்துக்கு அடுத்தது அது வெளிவந்து 8 மாதங்கள்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் ஸ்ரீனிவாச ராமானுஜம். நாம ராமானுஜத்திட்ட இது குறித்து பேசலாம். வணக்கம் ராமானுஜம். வணக்கம். இந்திய வரலாற்றுல ஏராளமான அரசர்கள் இருந்திருக்காங்க. அசோகரை எது தனித்துவப்படுத்துது? அசோகர் பத்தி ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு. பேட்ரிக் ஆலிவரோட இந்த புத்தகம் எந்த வகையில தனித்துவமா இருக்கு? பல ஆயிரம் ஆட்சியாளர்களை நம்ம கொண்டு இருக்கோம். அசோகரை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அதே சமயத்தில் பல அசோகர்களும் இருக்காங்க. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நமக்கு ஒரு அசோகர், வரலாற்று அசோகர் ஒன்றுன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பல அசோகர்கள் இருக்காங்க. பௌத்த அசோகர் இருக்காரு, பார்ப்பனிய அசோகர் இருக்காரு, இந்திய தேசிய அசோகர் இருக்காரு, நேரு முன்வைச்ச அசோகர் இருக்காரு, ஈனயான அசோகர் இருக்காரு, மகாயான அசோகர் இருக்காரு. சோ ஒரே அசோகரை அவங்களுக்கு ஏத்த மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி புனையப்பட்ட அசோகர். கதை அசோகர் யாரா இருக்கு? இந்த அசோகர் அசோகரோட கல்வெட்டுகளை சார்ந்த அசோகர். அதாவது மற்ற கதைகளையோ மற்ற எதையுமே எடுத்துக்காம கல்வெட்டுகள்ல இருக்கிற 4000 சொச்சம் வார்த்தைகளை மாத்திரமே வச்சு ஒரு அசோகரை ஒரு தத்துவியலாளரா, ஒரு சிந்தனையாளரா, ஒரு அகிம்சைவாதியா பல பரிமாணங்களை ஒளிவல் கொண்டு வர்றாரு. அவரோட அடிப்படை 4600 சொச்சம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆய்வு செய்யறாரே தவிர வேற எந்த கதைகளையும் அவர் எடுத்துக்கல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசோகருடைய பெரிய கல்வெட்டுகள்ங்கிறது வெறும் ஒரு 14 கல்வெட்டுகள் தான் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பெருசு சின்னது எல்லாமே கலந்தாலும் வெறும் 4500 வார்த்தைகள், அந்த கல்வெட்டு வார்த்தைகள், தூண் வெட்டுகள் வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அதன் வழியா ஒரு பேரரசர், அவருடைய ஆட்சி காலம், அவருடைய தத்துவம், இது எல்லாத்தையும் டீகோட் பண்றது அப்படிங்கிறது, இது அசோகரை இதுவரைக்கும் பேராட்சியாளராகவே முன்வைத்த ஒரு கதையாடலுக்கு மாற்றா ஒரு தத்துவியலாளர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் முன்வைக்குது. ரொம்ப கூர்ந்து யோசிக்கும் போது எல்லா அரசர்களுக்குமே எல்லா ஆட்சியாளர்களுக்குமே ஏதோ ஒரு தத்துவம் தேவைப்படுதா? அதாவது தத்துவத்தை உருவாக்குறாங்களா இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவத்துக்குள்ள ஆட்சி செய்கிறாங்களா அப்படிங்கிற வேறுபாடு இருக்கு. அசோகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தத்துவத்துக்குள்ளேருந்து அவர் ஆட்சி செய்யல. உதாரணத்துக்கு அவரோட தாத்தா சந்திரகுப்த மௌரியர், அப்பா பிந்துசாரர், இவங்க கிட்டேருந்து விலகி போறாரு. பெரிய விலகல் அசோகர்கிட்ட பார்க்க முடியுது. ஒரு அரசன் பௌத்தத்தை ஆதரிக்கலாம், சமணத்தை ஆதரிக்கலாம், ஆசிவிகத்தை ஆதரிக்கலாம், பார்ப்பனியத்தை ஆதரிக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு அரசரா இவருக்கு வர சவால் என்ன பண்றது? ஒரு பௌத்தரா மாத்திரம் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அசோகர் இன்னொரு 1000 அரசர்களை இன்னொருத்தரா மாறி இருப்பாரு. ஆனா பௌத்த தர்மத்தை கடந்து போறாரு. இதுதான் அசோகரை தத்துவியலாளராக. அப்ப அவர் என்ன பண்றாரு? எல்லா தர்மங்களும் முழுமையற்றதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. பௌத்த தர்மமும் நிலையற்றது, பார்ப்பனிய தர்மமும் நிலையற்றது, சமண தர்மமும் நிலையற்றது, ஆசிவக தர்மமும் நிலையற்றது, அன்னைக்கு இருந்த வெவ்வேறு தர்மங்களும் நிலையற்றது, முழுமையற்றதுங்கிற முடிவுக்கு வர்றாரு. அப்போ இந்த தர்மங்களுக்கு இடையே ஒரு உரையாடல் வேணும்னு நினைக்கிறாரு. இந்த உரையாடலை தான் அவர் மேலான தர்மமா ஆக்குறார். நாம பார்ப்பனியம் தர்மத்தை எப்படி வரையறுத்தது அப்படிங்கிறதோட இணைச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு அசோகருக்கு சமகாலத்தவரான ஆபஸ்தம்பா, அவர் தான் முதல்ல தர்மசாஸ்திரம் எழுதுறவர். அவர் என்ன சொல்றாரு? கற்றறிந்த பார்ப்பனர்கள் சொல்வதும் செய்வதும் தான் தர்மம்னு முடிக்கிறாரு. அசோகர் என்ன பண்றாருன்னா, தர்மம்னா என்னன்னு விளக்கல, ஆனா தர்மத்தை உறவு முறைகளா பாக்குறாரு. இன்ட்ராக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, இந்த அடிப்படையில் பார்க்குறாரு. இல்லை ஏன் இதுதான் அவரை தத்துவவேளராக ஆக்குறது.
சரி, உறவு முறைனா என்ன அப்படின்னா, பார்ப்பனர்களோட, சமணர்களோட, அப்புறம் வந்து பெரியவர்களோட, தாய் தந்தையோட, சகாக்களோட, நண்பர்களோட, இதெல்லாம் ஈஸி. அதுக்கப்புறம் சொல்றாரு வேலையாட்களோட, அடிமைகளோட, மிருகங்களோட, என்ன காட்டோட நம்ம கொள்ற உறவு முறைகள் தான் தர்மங்கிறார். இது வந்து உண்மையிலே பெரிய பாய்ச்சல். 2250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்தனைகள் காட்டை வந்து குறைவா அழிக்கணும், காட்டை வந்து ரொம்ப தேவையின் பொருட்டு மட்டுமே கை வைக்கணும், தேவையில்லாம காட்டை அழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. பாலூட்டிகள் வந்து குட்டியை சுமந்துகிட்டு இருக்கும் போதே அதை வந்து கொலை செய்யக்கூடாதுங்கிறாரு. சமூகத்தை வந்து உறவு முறையிலான தத்துவத்தை பார்க்கறதுங்கிறதுல வந்து மிக முக்கியமான ஆள் வந்து காரல் மார்க்ஸ். அவர் வந்து இன்டர் ரிலேஷன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்திய சிந்தனையில நம்ம அந்த மாதிரி காந்தியை சொல்லலாம். அப்ப அசோகர், காரல் மார்க்ஸ், காந்தி இவங்க 3 பேருமே இன்டர் ரிலேஷன்ஸை பிரதானப்படுத்தினாங்க. எசென்சியலைசேஷன் சொல்ற சாராம்சப்படுத்தத இவங்க 3 பேருமே பிரதானப்படுத்தல. எனக்கு அதுல ஒரு வரி வந்து ரொம்ப நிலைக்குலைய வச்சுது பெரிய ஆச்சரியத்துல. குறைவா செலவு செய்யுங்க, குறைவா சேமிங்க, நிறைய தானம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த 3 வார்த்தை வரி சொல்லக்கூடிய வாழ்க்கை சித்தரிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய பிரமிப்பை கொடுத்துச்சு. இல்ல, உண்மையிலே திரும்ப சமூகத்துக்கு கொடுங்கிறாரு. குறைவா செலவு பண்ணா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, குறைவா சேமிங்கிறாரு. முதல்ல சொன்னது சாதாரண வார்த்தை, ஆனா 2வது சொல்றது வந்து பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திரும்ப சமூகத்துக்கு கொடுங்கிறாரு. இப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளரா நீங்க வந்து அதுக்குள்ளார டிராவல் பண்ணும்போது ஒரு 2000 வருஷம் முன்னாடி போய் பார்க்கும்போது அசோகருடைய டெக்ஸ்ட் அது வழியா பார்க்கக்கூடிய அசோகர் வந்து என்னவா தெரிகிறாரு, அவருடைய தேட்டம் என்னவா இருக்கு, அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகள், தத்துவ தேடல் இதெல்லாம் வழியா சொல்ல விரும்பின செய்தி தான் என்ன? மக்களோட நல்வாழ்வுக்கு உத்தரவாதப்படுத்துற அரசு தான் தர்மத்துக்கு உட்பட்ட அரசுங்கிறாரு. இந்த தர்மத்தை தான் தன்னோட பிள்ளைகளும் பேரங்களும் ஊழி காலம் வரை அரும்பாடுபட வேண்டுங்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் அசோகரோட பேரனா நம்மளை பார்த்து போனா நாமளும் அரும்பாடுபட வேண்டியிருக்கு. அதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, நான் இந்த மக்களுக்கு கடன் பட்டு இருக்கிறேன், நான் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி அடைப்பாரு அப்படின்னா பிரமாதமா சொல்றாரு, என்னுடைய அதிகாரிகள் எனக்கு கடன் பட்டு இருக்கிறார்கள். மக்கள் சந்தோஷமா இருந்தாதான் அதிகாரிகள் எனக்கு பட்டிருக்கிற கடன் அடைக்க முடியும். அதிகாரிகள் எனக்கு பட்டிருக்கிற கடன் அடைச்சாதான் நான் மக்களுக்கு பட்டிருக்கிற கடன் அடைக்க முடியும். என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் பாருங்க. அசோகருடைய காலகட்டம்ங்கிறது, அந்த கால சமூகம்ங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு என்னவா தோன்றுது? அசோகருக்கு வந்து ஒரு பிரத்யேகமான சிக்கல் ஒன்று உருவாகுது. என்னன்னா, மகதம் வந்து பல்வேறு மதங்களை கொண்ட ஒரு பெரிய இடமா இருக்கு. பௌத்தம், சமணம், ஆசீவகம், பார்ப்பனியம், அது இல்லாம இன்னும் வேறு பல புத்தர் சொல்ற ஒரு 7-8 மதங்கள்லாம் அங்க இருக்கு. இந்த மதங்கள் எல்லாமே தன்னோட தர்மம் தான் மேலான தர்மம், மற்றவங்களது கீழான தர்மம்னு வந்து சொல்லி போராட்டம், இது ஒருத்தர் கேவலமா வசப்பாடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அசோகர் நாம் இன்னைக்கு மத சார்பின்மை இல்லை செக்குலரிசம்னு சொல்றோம்ல, அதுக்கான அடிப்படையை உருவாக்குறாரு. இதுதான் முக்கியம். என்ன, அவர் மதங்களை வந்து பாசந்தாங்கிற வார்த்தையை வச்சு குறிப்பிடுறாரு. பாசந்தாங்கிற வார்த்தையில தான் மதத்தை குறிப்பிடுறாரு. அப்போ பல்வேறு பாசந்தாங்களை ஒரு அரசு எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இது வந்து மேற்கத்திய செக்குலரிசம் என்ன கருத்து வைக்குதோ அதுல இருந்து விலகினதா இருக்கு. இதை நம்ம காந்தி கிட்ட பார்க்கலாம். காந்தி வந்து மேற்கத்திய செக்குலரிசத்தோட அடிப்படையில செக்குலரிசத்தை பார்க்கல. இந்தியன் செக்குலரிசமே வந்து எல்லா மதங்களையும் சமமா நடத்துறது, மத நல்லிணக்கம், இப்படிலாம் சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். வெறுமனே நிறுவனம் சார்ந்து இல்லை. இதுக்கான அடிப்படை அசோகர்கிட்டே இருந்தது. சுவாரஸ்யமா காந்தி போலவே, காந்திக்கு எப்படி மேற்குலகோட ஒரு பெரிய உறவு இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய ஆட்சியாளர்கள்ல அசோகருக்கு கிரேக்கத்தோட ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கிரேக்கம் அதோடு உள்ள தொடர்புங்கிறது, அவர் கொண்டிருந்த மன உறவுகள், இதெல்லாம் வந்து அவருடைய சிந்தனை தாக்கத்துல என்ன விதமான மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. பாடலிபுத்திரம்ங்கிறது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்தது. பல்வேறு விதமான மக்கள் வந்து கூடுற ஒரு இடமா இருந்தது. உதாரணத்துக்கு அவரோட தாத்தாவும் அப்பாவும் கிரேக்க ஹெல்லினி இளவரசிகளை
திருமணம் செய்துக்கிட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வரும்போது இந்த இளவரசியோடு சேர்ந்து வேறு பல தோழிகள், வேலையாட்கள், என்ன, அப்புறம் வந்து அவங்களோட நம்பிக்கைகள், என்ன, அந்த நம்பிக்கைக்கான பொருட்கள், உருவங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்க போகிறாங்க. அப்போது அசோகரோட அரண்மனையில் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காஸ்மோபாலிட்டன் என்வாயர்மெண்ட் இருந்திருக்கு. எல்லாத்துக்கு மேலே பாடலிபுத்திரம் வந்து வியாபாரிகளையும் கலைஞர்களையும் என்ன அப்புறம் அறிஞர்களையும் ஈட்டிருக்கு மிகப்பெரிய அளவில். இப்போ வந்து மெகஸ்தனிஸ் அங்கேருந்து வந்தவர் தான். அப்போ இந்த காஸ்மோபாலிட்டன் என்வாயர்மெண்ட்டும் மகதத்துக்கு சுற்றி தோன்றின பௌத்தமும் அசோகர் மேலே பெரும் தாக்கம் செலுத்தியிருக்கு, மிகப்பெரிய தாக்கம் செலுத்தியிருக்கு. இந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் மிக கோரமான கலிங்க யுத்தத்துக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்குற பக்குவத்தை பெறாரு. ஒரு ஆட்சியாளர் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டவும் முதலாவதும் கடைசியாகவும் இருக்கிறது அசோகர் தான். ரொம்ப அற்புதம் இல்லையா? ரொம்ப அற்புதம். இப்படி ஒரு புத்தகத்துக்காக நன்றி சொல்லணும், இந்த உரையாடலுக்கும் சேர்த்து. நன்றி ராமானுஜம். நன்றி.